காவல்துறைக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு காவல்துறை கண்டறிந்திருக்கிறது. குற்றவாளிகள் விரைவிலே கைது செய்யப்படுவார்கள். ஒரு குற்றச்சம்பவம் நடந்தவுடன் கைது செய்து அந்த குற்றத்துக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன்னாலே நிறுத்துவதுதான் கடமை. ஈரான் நாட்டு கொள்ளையர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் செயின் ஸ்நாச்சிங்கில் ஈடுபட்ட 3 மணி நேரத்திலே நம்முடைய காவல்துறை விமானத்தை நிறுத்தி அவர்களை கைது செய்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் இதை விட சிறந்த காவல்துறை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கிறது என்பதை மனச்சாட்சி உள்ள ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தாக வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது. ஆனால் அவர்களை நோகடிக்கின்ற வண்ணம் அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை, அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்தி அவர்கள் வேகத்தை தடுக்கின்ற வகையிலே அவர்களுக்கு மனச்சோர்வை உருவாக்குகின்ற வகையிலே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை எந்த குற்றத்தையும் கண்டுபிடிப்பதற்கு நிச்சயமாக உடனடியாக கண்டுபிடிப்பதற்கு தயாராக இருக்கிற ஒரு துறை, கண்டுபிடித்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னாலே நிறுத்துகிற துறை. எனவே எப்படி ஈரானிய கொள்ளையர்கள் என்று சொல்லப்படுகின்ற மகாராட்டியத்தைச் சேர்ந்தவர்களை நாங்கள் உடனடியாக கைது செய்திருக்கின்றோமோ, அதுவும் 3 மணி நேரத்துக்குள்ளே, அதே போல எந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த சம்பவம் நடந்தவுடன் அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன்னாலே நிறுத்துகின்றோம். ஒரு சம்பவம் எங்கே நடக்கப் போகிறது என்பது யாரும் யோசியம் பார்க்க முடியாது. உங்க மனச்சாட்சியிலே தெரியும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன மனசில் இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் நடந்து விட்டால் நடந்ததை தடுக்க வேண்டும், தெரிந்தால் தடுக்க வேண்டும். எங்களுடைய நாலேஜுக்கு வருவதை நாங்கள் தடுத்திருக்கிறோம், நடப்பதை தடுத்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தப்ப சிவகங்கையிலே ஒரு டாக்டர் கடத்தப்பட்டார், பெண் டாக்டர் என்கின்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லி இருக்கின்றால் அங்கே டாக்டர் கடத்தப்படவில்லை. அங்கே நடந்த சம்பவம் உடனடியாக தடுக்கப்பட்டிருக்கிறது. கடத்தலில் ஈடுபடவில்லை, பைக்கிலே வந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதுக்கு காரணமானவர்களை இன்றைக்கு அரசாங்கம் கண்டுபிடித்திருக்கிறது. எனவே கடத்தல் என்று சொல்லுவதும் அங்கேயும் தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். அதற்கு காரணம் பெண்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டும், பெண்கள் மத்தியிலே வெளியிலே நடமாடுவதை தடுக்க வேண்டும். இன்றைக்கு பெண்கள் தான் தமிழ்நாட்டிலே சுதந்திரமாக உலா வந்து 41% பெண்கள் வேலைக்கு செல்கிற மாநிலமாக தமிழகம் இருக்கிறதாலே ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு பணப்புழக்கம் அந்த பெண்கள் மூலமாக அவர்கள் தங்கள் சொந்த வருவாயின் மூலமாக அந்த குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இதை கண்டு பொறுக்க முடியாமல் பெண்களுக்கு அச்சத்தை உருவாக்குவதற்காகவும் இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது குற்றம் மொத்தமாக கடந்த ஆண்டிலே மர்டர் ஃபார் கெயின், அதாவது ஆதாய கொலைகள் 71. ஆனால் அதே நேரத்தில் 2012 137, 2013 121, கடந்த ஆண்டிலே 71. எனவே எந்த குற்றமும் குறைந்திருக்கிறது. எண்ணிக்கையை பார்த்தீர்களானால் 1943, எங்கள் ஆட்சியில் 1540 கடந்த ஆண்டு. எனவே எல்லா வகையிலும் குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த சில குற்றச்சம்பவங்கள் இன்றைக்கு தைரியமாக வந்து புகார் கொடுப்பதாலே இன்றைக்கு போக்சோ வழக்குகள் அதிகமாக தெரிகின்றன தவிர அதுக்கு இந்த அரசு கொடுத்திருக்கிற தைரியம் தான் காரணம். என்கவுண்டர் வந்து கடந்த ஆட்சி ஒப்பிடும்போது இந்த ஆட்சியில் அதிகரித்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு என்கவுண்டர் சார் லாஸ்ட் கவர்மெண்ட்லயும் உங்க கவர்மெண்ட்ல எவ்வளவு என்கவுண்டர் இருக்கு?